சமீபத்தில் சிபிராஜ் அவர்கள் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதாவது சத்யராஜ் அவர்களுடைய மகன். அதில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி சில விஷயங்கள் பேசியிருந்தார். குறிப்பாக தலைவர்கிட்ட நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணுன்னா என்ன கேள்வி கேட்பீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த படைப்பாவில் வர டைலாக் தான், வயசானாலும் அவருடைய அந்த ஸ்டைலும் அழகும் அவரை விட்டு போகிறதே இல்லை, எப்படி சார் அப்படின்னு தான் கேட்கணும் அப்படின்னு சிபிராஜ் சொல்லியிருந்தார். ரஜினி சாருக்கு எப்படி இந்த படைப்பாளர் டைலாக் தான் இந்த ஏஜ்லயும் அந்த ஸ்டைலையும் அழகையும் எப்படி மெயின்டைன் பண்றீங்க, அதுதான் அவரோட. மேலும் நீங்கள் அவர்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏன் சார் நம்ம சொல்கிற அளவுக்கு அவர் இருக்கார், அவர் எங்கேயோ இருக்கார் அப்படின்னு சத்யராஜ் பையன் சொல்லியிருந்தார். சார்ட்ட தான் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நம்ம சொல்ற அளவுக்கு அவர் அவ்வளவு பெரிய ஆளுங்க அவரு. கண்டிப்பாக. ஆமா, ஏதாவது ஒரு சின்ன மெசேஜா கூட நம்ம சொல்லலாம்ல. ஏதாவது ஒரு இந்த படம் பார்த்தேன், இது சூப்பராக இருந்தது, இல்லை கூலிக்காக வெயிட்டிங், அந்த மாதிரி ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் கூலிக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா தலைவர் கூட எங்கள் அப்பாவும் சேர்ந்து நடிக்க போகிறாரு, அதுவும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சிபிராஜ் சொல்லியிருந்தார். அஃப்கோர்ஸ் கூலிக்கு வெயிட்டிங் ஆஃப்டர் லாங் டைம் அப்பாவும் அந்த படத்துல நடிக்கிறாரு. வெயிட்டிங்கான ஒரு விஷயம் தான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் கூலி படத்தில் தலைவர் கூட நடிக்கிறது ரொம்பவே ஒரு ஜாலியான விஷயமா போயிட்டுருக்கு அப்படின்னு சிபிராஜ் கிட்ட சத்யராஜ் சொன்னாராம். அதையும் அவர் ஷேர் பண்ணியிருந்தார். அதை பற்றி ஏதாவது பேசுவாரா சத்யராஜ் சார்? உங்கள்கிட்ட ஏதாவது பற்றி ஷேர் பண்ணுவாரா? இல்லை, அதான் நல்லா ஜாலியாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார்.